ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான சுவையில் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகையிலான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை சோமாஸ். இது பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இதில் இருக்கிற ஸ்டஃபிங்கை உடைச்சி பார்த்தோம்னா சீஸியாக ரொம்ப ஸ்பைஸியான ஹை ரிச் ப்ரோட்டீன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃபிங் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சோமாஸோட மேல் மாவுக்காக அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் இது கூடவே அரை கப் அளவுக்கு மைதாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மைதா விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கப் கூட கோதுமை மாவாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம இன்றைக்கி குக்கிங் ஆயில் சேர்க்க போகிறோம். நீங்கள் கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் இது மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு பசங்க. நீங்கள் எடுத்த உடனே மாவில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போ நீங்கள் மேற்கொண்டு மாவு கலக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு காயாத இருக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா தடவி விட்டுறலாம். இப்போ இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டுங்க. இந்த மாவு ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 3 முட்டையை வேக வச்சு இந்த முட்டையோட ஓடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு முட்டையுமே நம்ம 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டைகளையுமே 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை வளர்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. அடுத்ததாக காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகமாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அரை கேப்சிகமாக ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கை 2ஆக வெட்டி வேக போட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை தான் நம்ம இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம உரித்து வச்சுருந்து இந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாத நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், குடமிளகாய் 2த்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரோலா சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் சேர்த்துருக்க உப்பு, காரம் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜென்டலாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பசிச்சு வச்சுருந்த மாவை பார்த்துக்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல மாவு ஊறிடுச்சு. இப்போ நான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம திரட்டி வச்சுருந்த மாவை இது மாதிரி எடுத்து வச்சுட்டு மேலே மறுபடியும் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மாவை 2ஆலாம் பிரிக்கவே இல்லை. இந்த மாவை அப்படியே நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்தளவு கனத்துக்கு மெல்லிசாவும் இல்லாத திக்காவும் இல்லாத மீடியமாக திரட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலோ இல்லாட்டா உங்ககிட்ட பெரிய சைஸில் குக்கி கட்டர் இருந்தால் கூட இந்த மாதிரி இந்த மாவில் எட்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஏன் செய்கிறோன்னா நம்ம சோமாஸ்க்கு எல்லாம் ஈவனாக ஒரே ஷேப்பில் இந்த ரவுண்டாக இந்த மாவு கிடைக்கும். அதுக்காக தான் மீதமுள்ள மாவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையுமே ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈவனாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த தேய்ச்சி வச்ச இந்த பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங்கையும் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு உள்ளே வச்சு விட்டுருவோம். இப்போ கொஞ்சமாக விரல்களில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி இதை ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு க்ரிப்பு தேவை இல்லையா? அதுக்காக தான் இப்போ மெல்லமாக இந்த பீஸை எடுத்துகிட்டு இந்த 2 கார்னரையும் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் மடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கார்னரை நல்லா பிடிச்சி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டுருங்க. இது பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஒட்டி விடுறது. நீங்கள் மேற்கொண்டு இதை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காத ஜென்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு டிசைன் மாதிரி அழகாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டிசைன். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நான் குக்கிங் ஆயிலை கடாயில் சூடுபடுத்திட்டேன்.
இப்போ தீயை மிதமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு பீஸோ இல்லை 2 பீஸோ ஒன்றா சேர்த்து கூட அது மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் தீயை ஜாஸ்தியாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா கரிஞ்சிரும், அப்புறம் வேகவும் வேகாது, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸும் கிடைக்காது. ஸோ கேஸோட தீயை மிதமாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ சூடான முட்டை சோமாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பீசஸையுமே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே உடச்சி பார்த்தோம்னா நம்ம சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த மொசரலா சீஸ், அது அப்படியே நூல் நூலாக அழகாக வரும். இதில் இருக்கிற உள்ள ஒரு ஸ்டஃபிங்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை, வெங்காயம், கேப்சிகம் சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க விரும்பி சுவைக்கக்கூடிய வகையிலான இன்க்ரீடியன்ஸை தான் சேர்த்துருக்கோம். முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. ஓகே, இந்த ரெசிபி இன்றைக்கி பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கூடவே ஆல் அப்படின்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணாதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.